2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்துடைய குரு பயிற்சி வருகிறது. பொதுவாகவே இந்த வருடாந்திர பயிற்சிகள்னு சொல்லப்படக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சிக்கு மக்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். சனி பயிற்சின்றது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, ராகுகேது பயிற்சின்றது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதாவது சனி பயிற்சியை மாதிரி கொஞ்சம் கம்மி, 18 மாதத்துக்கு ஒரு தடவை ராகுகேது பயிற்சி. இந்த குரு பயிற்சி 12 மாதங்கள் அல்லது 13 மாதங்கள், அதாவது ஒரு வருடத்திற்கும் கொஞ்சம் ஒரு 4 நாட்கள் 10 நாட்கள் மேலாக இருக்கக்கூடிய அமைப்பு. உண்மையிலே இந்த 3 கிரக பயிற்சிக்கு தான் நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா இவைகள் தான் வருடாந்திர கிரகங்கள். ஒரு வருடம் ஒரே இடத்துல நின்று நல்லதையோ அல்லதையோ செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள். சனி பயிற்சினாலே ஒரு பயம் வந்துடுங்க. ஐயோ, சனி இந்த இடத்துல ஏடாகுடமான ஒரு இடத்துல வந்துட்டார்னா, 7.5 சனி பிடிச்சிருச்சுன்னா, அஷ்டம சனி பிடிச்சிருச்சுன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்டதுகள் எனக்கு நடக்குமே அப்படிங்கிற ஒரு வேதனை கலந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக சனி பயிற்சியில் இருக்கும். ஆனால் குருப்பெயர்ச்சி அப்படி இருக்காதுங்க. குருப்பெயர்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இந்த மனுஷன் வந்துட மாட்டாரா? ஏன்னா சனி 3 இடங்களில் மட்டும்தான் 30 வருடம் கொண்ட இந்த சுற்றில் சனி ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி. இதில் இன்னும் ஒன்று என்ன தெரியுங்களா? அதிசாரம் என்கின்ற முறையில் போன வருஷம் மாதிரியே 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், அதுக்கடுத்து ஒரு 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், திரும்ப 3 மாதம் அந்த இடத்துக்கே வருவார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடக வீட்டில் உச்சகுருவாக அமையக்கூடிய இவர் 3 மாதங்கள் கழித்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாத வாக்கில் அப்படியே அதிசார முறையில் சிம்ம வீட்டிற்கு அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். அங்கே ஒரு 3 மாதம் இருப்பார், திரும்பி மட்டும் இங்கே மறுபடியும் கடகத்திற்கே வருவார். ஆகவே இந்த அதிசார குருப்பெயர்ச்சியாக இருந்தாலும் அதிபலம் என்கின்ற அமைப்பில் முதலில் உச்சம், அதன் பிறகு நட்பு என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பெரும்பாலும் நன்மையை செய்வார். வாங்க 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் என்பதை இப்போது பார்த்து விடலாம். கடகம். கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை 11ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது யோகாதிபதி, உங்களுக்கு பாக்கியாதிபதியாகி அவர் லக்ன ராசியிலேயே உச்சமாக இருப்பது என்பது பருத்தி புடவையாக காய்ச்சதுன்ற மாதிரியான ஒரு பெரிய விஷயம். 4 வருஷமாகவே நீங்கள் நல்லா இல்லை. அதுவும் 2022, 23, 24 போட்டு உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துருச்சு. அந்த அளவுக்கு அட்டமத்த சனியின் ஆதிக்கத்தினால் கடுமையான நெகட்டிவ் அமைப்புகளை கண்டிருந்த, கொஞ்சம் அல்லல் பட்டு கொண்டிருந்த, சனினாலே பயந்து போயிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய அருமையான நல்லவைகள் இப்போது. மதிப்பு போனது திரும்ப வரும், இழந்த கௌரவம் திரும்ப வரும். யார் யாரெல்லாம் வீண்பலி சுமத்தப்பட்டு வேலையை விட்டு போனீங்களோ அவங்களுக்கெல்லாம் பழைய மாதிரி ரெகக்னேஷன் கிடைக்கும். உங்களை விட்டால் யாரும் இல்லைன்ற மாதிரியான ஒரு பெரிய ஒரு ரவுண்டு வரக்கூடிய அமைப்புகள், ஒரு கௌரவம் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த உச்சகுரு பயிற்சினால் வருங்க. உங்கள் ராசியிலேயே குரு பகவான் உச்சமாக இருந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்க போகிறார். ராசி புனிதத்தை அடைய போகிறது. ஜன்ம குரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று சொல்லுவாங்க, நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த கோட்சார ரீதியாக குரு பகவான் ராசியில் உட்கார்றது பெரிய யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கும். சனி ராசியில் உட்கார்ந்தா ஜென்மச்சனி, அது கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் சுபராகிய குரு ராசியில் அமரும்போது உங்களுக்கு தைரியம், அந்தஸ்து, இழந்த கௌரவம் திரும்ப வர்றது போன்ற நல்ல பலன்களை தரும் என்பது தாங்க உண்மை. கடகராசிக்கு அவர் பாக்கியாதிபதியாகி அங்கே உட்கார்ந்திருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை கண்டிப்பாக செய்வார். 5ஆம் இடத்துல குருவின் பார்வை இருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த வருத்தங்கள்லாம் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. என்னென்ன வருத்தங்கள் விலகும்? பிள்ளைங்க இது வரைக்கும் சம்மதிக்காமல் இருந்தது, கல்யாணத்துக்கு சம்மதிக்கலை, அந்த தொழிலுக்கு இந்த தொழிலுக்கு அதுக்கு இதுக்கு, அல்லது வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் திரும்பி வர்றதுக்கு சம்மதிக்கலை. இந்த மாதிரியாக இதுவரைக்குமே குழந்தைகள் சம்மதிக்காமல் இருந்தவைகள் அத்தனையிலும் அவர்களுக்கான சம்மதங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. உங்கள் பேச்ச குழந்தைகள் கேட்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 7ஆம் இடம் கூட்டு தொழில், கூட்டு அமைப்புகள், நட்புகள், உறவுகள் சார்ந்த விஷயங்கள், அதிலெல்லாம் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் கூட்டு தொழிலில் பிரிஞ்சிடலாமா நினச்சவங்களுக்கு வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம், நல்ல லாபம் வரும் என்கின்ற மாதிரியான அமைப்பு. ஒரு நண்பரோடு சேர்ந்து நீங்களே டக்குன்னு ஒரு கூட்டு தொழில் பண்ணலாம், நமக்கு நல்லா இருக்குமே என்கின்ற மாதிரியான சில கூட்டான ஜாயிண்டாக செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் பலிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு அதை பண்ணணும், இதை பண்ணணும், அல்லது 4 பேர் சேர்ந்து ஒரு கும்பாபிஷேகத்தை பண்ணணும், இஷ்ட தெய்வத்திற்கு இதுக்கு போகணும் அதுக்கு போகணுன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய நன்மைகள், மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மை, தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு தவம், தியானம், யோகா போன்ற பயிற்சி மையங்களில் ஈடுபாடு, உறுப்பினராவது போன்ற அமைப்புகள். சிலருக்கு சித்தர்கள் தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பெரிய மனுஷங்களுடைய ஆசீர்வாதம், சித்தர்களுடைய தரிசனம், சிவ தரிசனம், பெருமாள் தரிசனம் போன்றவைகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு. ஜீவ சமாதிகளுக்கு தரிசனம் போகக்கூடிய அமைப்பு. காசி, கயா, கங்கா போன்ற இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்புன்னு
கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குதுங்க. பெண்கள் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியான அவஸ்தைகளை பட்டவர்கள் எல்லோருக்குமே அதிலிருந்து விடுதலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான மாற்றங்கள் நடக்கக்கூடிய சுப அமைப்பாக அமைந்திருக்கிறது. இந்த 2026 குருப்பெயர்ச்சி கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் யோக பலன்களை கண்டிப்பாக செய்வார். 5ஆம் இடத்துல குருவின் பார்வை இருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த வருத்தங்கள்லாம் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. என்னென்ன வருத்தங்கள் விலகும்? பிள்ளைங்க இது வரைக்கும் சம்மதிக்காமல் இருந்தது, கல்யாணத்துக்கு சம்மதிக்கலை, அந்த கடவை அந்த தொழிலுக்கு இந்த தொழிலுக்கு அதுக்கு இதுக்கு, அல்லது வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இருக்கு திரும்பி வர்றதுக்கு சம்மதிக்கலை. இந்த மாதிரியாக இதுவரைக்குமே குழந்தைகள் சம்மதிக்காமல் இருந்தவைகள் அத்தனையிலும் அவர்களுக்கான சம்மதங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. உங்கள் பேச்ச குழந்தைகள் கேட்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 7ஆம் இடம் கூட்டு தொழில், கூட்டு அமைப்புகள், நட்புகள், உறவுகள் சார்ந்த விஷயங்கள் அதிலெல்லாம் நல்லா இருக்கும். இது வரைக்கும் கூட்டு தொழிலில் பிரிஞ்சிடலாமா நினச்சவங்களுக்கு வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம், நல்ல லாபம் வரும் என்கின்ற மாதிரியான அமைப்பு. ஒரு நண்பரோடு சேர்ந்து நீங்களே டக்குன்னு ஒரு கூட்டு தொழில் பண்ணலாம், நமக்கு நல்லா இருக்குமே என்கின்ற மாதிரியான சில கூட்டான ஜாயிண்டாக செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் பலிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும், அல்லது 4 பேர் சேர்ந்து ஒரு கும்பாபிஷேகத்தை பண்ணணும், இஷ்ட தெய்வத்திற்கு இதுக்கு போகணும் அதுக்கு போகணுன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய நன்மைகள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மை, தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு தவம், தியானம், யோகா போன்ற பயிற்சி மையங்களில் ஈடுபாடு, உறுப்பினராவது போன்ற அமைப்புகள். சிலருக்கு சித்தர்கள் தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பெரிய மனுஷங்களுடைய ஆசீர்வாதம், சித்தர்களுடைய தரிசனம், சிவ தரிசனம், பெருமாள் தரிசனம் போன்றவைகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு. ஜீவ சமாதிகளுக்கு தரிசனம் போகக்கூடிய அமைப்பு. காசி, கயா, கங்கா போன்ற இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்புன்னு கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குதுங்க. பெண்கள் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியான அவஸ்தைகளை பட்டவர்கள் எல்லோருக்குமே அதிலிருந்து விடுதலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான மாற்றங்கள் நடக்கக்கூடிய சுப அமைப்பாக அமைந்திருக்கிறது. இந்த 2026 குருப்பெயர்ச்சி கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் பெரிய மனுஷங்களுடைய ஆசீர்வாதம், சித்தர்களுடைய தரிசனம், சிவ தரிசனம், பெருமாள் தரிசனம் போன்றவைகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு. ஜீவ சமாதிகளுக்கு தரிசனம் போகக்கூடிய அமைப்பு. காசி, கயா, கங்கா போன்ற இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்புன்னு கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குதுங்க. பெண்கள் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியான அவஸ்தைகளை பட்டவர்கள் எல்லோருக்குமே அதிலிருந்து விடுதலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான மாற்றங்கள் நடக்கக்கூடிய சுப அமைப்பாக அமைந்திருக்கிறது. இந்த 2026 குருப்பெயர்ச்சி கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் பெரிய மனுஷங்களுடைய ஆசீர்வாதம், சித்தர்களுடைய தரிசனம், சிவ தரிசனம், பெருமாள் தரிசனம் போன்றவைகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு. ஜீவ சமாதிகளுக்கு தரிசனம் போகக்கூடிய அமைப்பு. காசி, கயா, கங்கா போன்ற இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்புன்னு கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குதுங்க. பெண்கள் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியான அவஸ்தைகளை பட்டவர்கள் எல்லோருக்குமே அதிலிருந்து விடுதலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான மாற்றங்கள் நடக்கக்கூடிய சுப அமைப்பாக அமைந்திருக்கிறது. இந்த 2026 குருப்பெயர்ச்சி கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும்